வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீனி டெய்லர். இப்போ பெரும்பாலும் கஸ்டமர் ப்ளவுஸோட முன்பக்கத்தில் ஷோல்டரில் நெக் என்ன அகலம் இருக்கோ அதே அகலம் கீழே வேணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நெக் அகலம் ஷோல்டரில் எவ்வளோ வைக்கிறோமோ அதே அளவு கீழ்ப்பக்கமும் வச்சா மட்டும் போதாது. மேலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க. அடிப்பக்கத்துலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 2க்கு இடையில 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க. அது போக 1 இன்ச்சு மார்க் பண்ணிலேருந்து 1/2 இன்ச்சு வெளிப்பக்கமாக இதே போல் தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மேலே 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதிலிருந்து இப்போ நெக்கை இதே போல் கேவாக வரைஞ்சி இந்த 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணி கீழே இருக்க 1/2 இன்ச்சில் டச் பண்ணி அந்த ஸ்ட்ரைட் லைனில் ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு விட்டுறணும். இப்போ நம்ம நெக்கை கட் பண்ணி பார்க்கும்போது நெக் ஷேப் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் ஆம்கோலில் ஒரு டாட் பிடிப்போம். அது எவ்வளோ டாட்டோ இதே போல் ஒரு பின் குத்தி வச்சுட்டு இப்போ பாருங்கள், நெக் மேல் பக்கம் அகலமாயிருச்சு. ஆனால் ஒரு 1/4 இன்ச் ஸ்லாண்டிங்காக கழுத்து பக்கம் போகுது. அந்த 1/4 இன்ச்சை கட் பண்ணி விட்டுட்டு இந்த ப்ளவுஸை தச்சு போட்டு பார்த்தா ப்ளவுஸோட முன்பக்கம் சும்மா நச்சுன்னு இருக்கும்.